நம்மளுடைய அண்ணன் தங்கம் தென்னரசனுக்கு தெரியும், ஏன் எங்களுடைய நிதியமைச்சர் அந்த தெரியும். நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு ₹40 திருப்பி கொடுக்கறாங்க. நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு ₹40 திருப்பி கொடுக்கறாங்க. தலங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காகத்தான். எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? ஏன் நமக்கான அதிகாரம் கிடையாது. ஓகே, 29 பைசா 29 பைசா கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. நாங்க பிச்சை எடுக்கிறோம் சார். எனக்கு இவ்வளவு தப்பு மேல சார் கால புடிச்சு தவளை லிமிட் மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த என் தொகுதி நிர்வாகிகளுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் என் மீதான நம்பிக்கைக்கு நன்றி செலுத்துகின்றேன். இம்மாமன்றத்தில் எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படின்னா சார் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க போல சார். அந்த பொண்ணு சொன்னதுல தப்பு இல்ல. உங்களை பார்த்தா எல்லா பொண்ணுக்கும் பிடிச்சிரும். வாழ்க ஜனநாயகம், வளர்க தளபதி புகழ், வெல்லட்டும் மக்கள் நலன். தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம். உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். அட நமக்கு எது கமல். அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். எதுக்கு இவன் இப்ப லூஸ் மாதிரி வளர்றான்? அனிதா இதுக்கு போனாங்க சார், அது கரெக்ட். இப்ப ஜூன் 21 மறுதேர்வுக்கு முன்னாடி சேலத்தில் சேர்ந்த கோபிகா, தருமபுரி ரோஷினி, கிருஷ்ணகிரி வெற்றி ஆனந்தன் 3 தமிழ் ஊர்கள் நீட்னால இறந்தாங்க. இதுக்கு யார் சார் போனது? ஒரே ஒரு மாற்றம், ஓவர் நைட்ல முன்னேற்றம். பாத்தீங்கல்ல, எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் EB ஃப்ரீ. ஜாதகம் இந்த புக்ல இருக்கு, பாத்துங்க. இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண, அதுக்குள்ள நான் சாரி கேக்குறேன். குஞ்சா சப்படா என்ன அனாதையா விட்டுட்டு போடா இவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறாங்க. ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட EB பில் அவ்வளவு அதிகமா வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கப்படுத்த கூடாது. அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் பிராக்டிகலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. நான் அந்த ஊருக்காரங்கிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிசா சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நான் அடிச்சிடாதப்பா. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? இத ஊரெல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் கேட்டா சொன்ன. கேட்காது ஏன் தப்புதான். அண்ட் இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்பவே கம்மியாயிட்டே வரும். இல்ல நாங்க தாண்டா அணிலு, எங்க தாத்தா பேரு சுனிலு. வெளிய ரொம்ப வெயிலு, நீ ஜெயிலுக்கு போனா பெயிலு. அட நான் யாரு? மதுரை 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 மதுரை. சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டவனையும் விடமாட்டோம். என்னன்னா ஆதி படம் டைலாக் மாதிரியே இருக்கு. தொடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன். திமுக என்ன செய்தது? ஒன்றிய அரசியல் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தது? அதுக்குள்ள போக விரும்பல. இங்க அரசியல் பேச வேண்டாம், பழைய வரலாறை பத்தி பேச வேண்டாம். வரலாற்றுல நாங்க இருக்கிறோம், அதனால நாங்க பேசுறோம். வரலாற்றுல இல்லாதவங்க எப்படி பேசுவாங்க? அதே ராஜா எங்கடா வந்துச்சு கட்டணும்.
கரண்ட் பில்லு தான் ஏறிச்சு. கரண்ட் பில்லு தான்டா ஏறிச்சு. வெறும் விளம்பரம் தானாடா. ஏய், கரண்ட் பில்லு கட்டலனா இன்னும் பாக்கி. ஐயோ ஆண்டவா, என்ன பண்றதுன்னே தெரியலையே. பாஸ்கெட்பால் பிளேயர் ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸா ஆடுவேன், டிஃபென்ஸா ஆடுவேன். அஃபென்ஸும் தெரியும், நீங்க அஃபென்ஸ் உங்களுக்கு தெரியுங்கிறது உலகத்துக்கே தெரியும். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்து, அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. கிறிஸ்டியானிட்டி வந்து அன்பை கத்து கொடுத்துருக்குது. தம்பி பொண்டாட்டி அடிக்க கத்து கொடுத்தா கிறிஸ்டியானிட்டி? இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. தம்பியோட சொத்தை எழுதி வாங்கிட்டு இல்ல தம்பிக்கு பணத்துல சொத்துல பங்கு பெறக்கூடாதுக்காக தம்பியும் தம்பி குடும்பத்தையும் அடிக்க சொல்லி கொடுத்தா, தம்பியோட மகளை கடத்தி கொண்டு வந்து வைக்க சொல்லிச்சா கிறிஸ்டியானிட்டி? அப்படிதான் பைபிள்ல இருக்கு. நீங்க தமிழ்ல இப்படி பேசுங்க. எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் அப்படிதான் பேசுவேன். 7000 5000 58 உங்களுக்கு கேட்க வேண்டாம், நான் காது முடிக்குங்க. அதை விட்டுட்டு நான் தப்பா பேசுறேன்னு எப்படி சொல்லுவீங்க? கலாய்க்கிறீங்களா? நான் கேட்கறேன், நீ சேப்பியார் மர்மம் தானே, ஷேக்ஸ்பியர் மர்மம் இல்லையே? நீ ஈஸியார் தானே காலேஜ் நடத்துற, ஐரோப்பால காலேஜ் நடத்தலையே? 32 வருஷமா எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்துறேன் சபாநாயகரே. சரி, 32 வருஷமா எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்தினா சீஃப் மினிஸ்டர் அப்படிதான் பேசணும் இருக்கா? ஏன் கல்வி தந்தைகள், கல்லூரி தாளாளர்கள் தமிழில் பேசுவதில்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நான் இப்படிதான் பேசுவேன். கல்லூரி தாளாளர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்துறீங்க, சரி. இங்கிலீஷ் இன்ஸ்டியூட் நடத்துறீங்களா? இங்கிலீஷ் மட்டும் தான் அங்க வந்து மொழியா? தமிழே இல்லையா உங்க கல்லூரியில? தமிழை பேசக்கூடாது உங்க மாணவர்கள்ட்ட? எப்படி அது? இப்போ தமிழ்நாட்டு கல்லூரிகள்ல தமிழ் பேசக்கூடாது என்று சட்டம் ஏதாவது இருக்கா? முதல்ல நீ கிறிஸ்தவ மதத்தையும் ஒழுங்கா படிக்கல, பைபிளையும் ஒழுங்கா படிக்கல, தமிழையும் ஒழுங்கா படிக்கல, ஆங்கிலத்தையும் ஒழுங்கா படிக்கல. அப்படியே இங்கிலீஷ்ல அப்படியே அறுத்து ஒரு தள்ளிடுவாரு, அப்படியே புலமை பித்தர் இவர் இங்கிலீஷ்ல. அதுவும் ஓட்டர் இங்கிலீஷ், அரகுற இங்கிலீஷ், பட்லர் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல ஒரு பெரிய புலமை இவர், அப்படியே கவிதைகளை எழுதி கொட்டி தள்ளிடுவார் இவர். சரி சரி, அழாத. நான் உனக்கு துபாய் கூட்டு போறேன். வேர்ல்டுல பெரிய vlog சேனல் வந்து ஸ்பீட். அவர்கிட்ட பதிவு பண்ணிருக்காங்க விஜய. அவர் தேடி பிடிக்கணும்டே இல்ல. வைத்தியக்காரன் இதுன்னு சொல்றதுக்கு பதிலா வாட் த ஃபக்ன்னு இருக்கான். நீங்க தருமபுரிக்கு போயிடுவீங்க, யார்ட்ட அனுமதி? இல்ல, நான் சாதாரண ஆள். விஜய் சாதாரண ஆளா? புடிங்கயா, பெரிய புடிங்கயான்னு கேக்குறேன். என்ன பெரிய இது? அண்ணே, டைம் என்ன? 40,040 சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? 40,040 என்னடா உளறான்? ஒரு நம்பர் ஒழுங்கா சொல்ல தெரியுதா? இவெல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தான்? நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா நான் உனக்கு? இவனை சிங்கம் எதை பார்த்துட்டு வந்து பேசுறான் எனக்கு நல்லா தெரியுது. வேணும்ட்டே அவன் வாயை கிளறான். எதுவும் பேசாத. சாதா பெண் தான்டா கேட்க மாட்டா, இந்த சிங்க பெண் கேப்பா. ரைட்லா ப்ரோ, என்ன ப்ரோ ஒரு நம்பர் கூட உருப்படியா சொல்ல மாட்டேற? என்ன தமிழ் படிச்ச நீ? எனக்கு யூனிக் இப்படிதான். எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். எனக்கு யூனிக், எங்க அப்பாவுக்கு யூனிக், எங்க ஆயாவுக்கு யூனிக். ப்ரோ ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா நான் ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர். சார், நான் பாஸ்கெட்பால் பிளேயர் ஆக்சுவலா. நான் உன்கிட்ட சொல்லப்படாது எவ்வளவோ மறைச்சு பார்த்தேன். அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? எனக்கு அஃபென்ஸ் ஆட தெரியும், டிஃபென்ஸ் ஆட தெரியும், குஃபென்ஸ் ஆட தெரியும். பாஸ்கெட்பாலா? என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். இது நடக்கிறதுக்கும் பாஸ்கெட்பாலுக்கும் என்னடா சம்பந்தம்? பாஸ்கெட்பால் எங்க இருந்து வந்துச்சு? யாரா நீங்க? எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு வரீங்க? யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கிறாங்க? ஐயோ சிங்கம், சொன்னா கேளு, வேணாம். நீ இப்படியே பேசிட்டு மாமா, அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானா கழிஞ்சிரான். யார இங்க பாருங்க, பை பர்த் நான் ஒரு மதத்தை சேர்ந்தவன். அந்த மதம் எனக்கு ஒரு மொழியை சொல்லி கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்க மொழி.
எவ்வளவு தமிழ் படிச்சாலும் சில பேருக்கு அந்த மொழி வராது. அந்த மொழி வரணும்னா எங்க வீட்டுக்கு டியூஷன் வாங்க. இதை நான் அவை குரூப்ல இருந்து நீக்கிறேன்டா. என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கலாம். ஏன்டா அப்படி? போதை பழக்கத்தால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுங்கடா. அனைவருக்கும் சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது, சூரியனுக்கே வேர்த்தது. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில் தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி எதுவும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதில் உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல.